அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி. இப்போ இந்த பயணம் பிறப்புல துவங்கி இறப்புல முடியுது. இப்போ ஒரு வழிப்போக்கன் ஒரு இடத்துல தங்கி இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் நாம் தங்கி இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அதைத்தான் வள்ளுவர் நிலையாமை அப்படின்னு சொல்கிறாரு. நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே 10 குறள்களில் இந்த நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். அதிகாரம் நிலையாமை, குறள் எண் 336. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளனொருவன், நேற்று வரைக்கும் நல்லபடியாக இருந்த ஒருத்தன், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை, இன்னைக்கு இல்லை, அவன் இன்னைக்கு இல்லை. என்னாச்சு? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான், ஆனால் இன்னைக்கு இல்லை அப்படின்னு என்னும் பெருமை உடைத்து இவ்விளவு. சினிமா பாட்டில் சொன்னாலும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் எதுங்கிற மாதிரி. அதை ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு, மரணித்து போடுறத, செத்து போகிறத பெருமைன்னு சொல்கிறாரு. என்ன? நெருநல் உளனொருவன் இன்றில்லை, நேற்று வரைக்கும் நல்லபடியாக இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த மரணத்தை பெருமைன்னு சொல்கிறார். பெருமை உடைத்து இவ்வுலகு. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.